ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஐசிஐசிஐ எலிவேட் அப்படிங்கிற புதுசாக வந்திருக்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு மருத்துவ காப்பீடு எடுத்து தரேன். ஃபஸ்ட்டு இந்த பிளானில் வந்து முக்கியமான ஃபீச்சர் பார்க்கலாம். இன்ஃபினைட் ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அன்லிமிட்டெட் ரீசெட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இன்ஃபினைட் கிளைம், ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து எவ்வளோ தொகை வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இன்ஃபினைட் சம்மர்ஷூட், எவ்வளோ தொகை வேணாலும் சம்மர்ஷூட் வந்து எடுத்துருக்கலாம். அதாவது இவ்வளோ தான் லிமிட்டுன்னு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 கோடி 4 கோடி வரைக்கும் தான் பாலிசி இருக்குது. ஆனால் இவங்க வந்து இன்ஃபினைட் சம்மர்ஷூட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இன்ஃபினைட் போனஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து 10 டைம்ஸ் கவரேஜ் வரைக்கும் தான் போனஸ் வந்து இருக்குது. ஆனால் இவங்க வந்து இதுலேயும் வந்து இன்ஃபினைட் போனஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து ஜம்ப் ஸ்டார்ட், அதாவது 31st டேட்லேருந்து, அதாவது 31 நாள்லேருந்து உங்களுக்கு வந்து சுகரு, டயபெட்டிக் இந்த ப்ராப்ளம்லாம் கவர் ஆகுற மாதிரி ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளானில் வந்து பேசிக் கவர் இல்லைனா இன்பில்ட் கவரை பற்றி பார்க்கலாம். அறை வாடகையை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஏசி ரூம் வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து ஐசியூக்கு வந்து லிமிட் எதுவுமே கொடுக்கல. காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டே கேரை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் 90 நாள், அதுக்கப்புறம் 180 நாள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். மாடர்ன் ட்ரீட்மெண்ட், அதாவது கீமோதெரப்பி, ரோபோட்டிக் சர்ஜரி, இதுக்குமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ரோடு ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். நான் பேயபிள் ஐட்டம்ஸ், அதாவது க்ளவுஸு, மாஸ்க்கு, சானிடைசர், இந்த மாதிரி இதுக்கு வந்து இதில் வந்து கவரேஜ் வந்து கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆன் பண்ணி எடுத்துக்கலாம், பேசிக்கில் வந்து கிடையாது. அடுத்து நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் கிளைம் இல்லாத ஒவ்வொரு வருஷமும் 20%, அதிகபட்சமாக 100% வரைக்கும் உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கிடைக்கும். அடுத்து ரீஸ்டோரை பொறுத்த வரைக்கும் வரம்பு இல்லை, அன்லிமிட்டட் ரீஸ்டோர் வந்து பேசிக் பிளான்லேயே கொடுத்துட்றாங்க. அடுத்து டோனார் எக்ஸ்பென்ஸ், அதாவது ஆர்கான் டோனர் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன், அதாவது பேஷண்ட்டோட உடல்நிலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு சரியாக இல்லை, இல்லைனா ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வீட்டில் இருந்தே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன். இது வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து பேரியாட்டிக் சர்ஜரி, அதாவது வெயிட் லாஸ்க்கான சர்ஜரி கூட காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொரோகேட் மதர் கவர், அடுத்து ஹோப்டன் டோனார் கவர், இது ரெண்டுமே வந்து குழந்தையின்மை இது தொடர்பான சிகிச்சைக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கவர் பண்ணிக்க முடியும். அதாவது வாடகை தாய் இல்லைன்னா அந்த வாடகை கரு முட்டையும்பாங்களா, இதுக்கான செலவு தான் இது. அடுத்து வெல்னஸ் ப்ரோக்ராம், அவங்க சொல்கிற அந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது ரினியூவலில் வந்து 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெயிட்டிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் பொதுவான காத்திருப்பு வந்து 30 நாள். அடுத்து குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை, அதாவது கிட்னி ஸ்டோன், ஹெர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், இதுக்கெலாம் வந்து 24 மாதம். அடுத்து முன்பே இருக்கும் நோய்கள், அதாவது பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சில வியாதிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 36 மாதம் வெயிட்டிங் பீரியட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது 35 வயசில் 2 பெரியவர்கள் 2 குழந்தைகளுக்கான ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது 17,000 வருது. இது வந்து ஜோன் சியில் வர ப்ரீமியம். ஜோன் பி இல்லை ஜோன் சி ஏல எடுக்கிறீங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
அடுத்து இந்த பிளானில் உள்ள எக்ஸ்ட்ரா கவர் இல்லைனா ஆட்-ஆன் கவரை வந்து பார்க்கலாம். நீங்கள் ஆட்-ஆன் அப்படின்னு எடுத்துட்டால ப்ரீமியம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா ரெடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த ஆட்-ஆன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ப்ரீமியம் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பவர் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆட்-ஆன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னா பாலிசி எடுத்ததுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி 100% போனஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது வந்து பாலிசி எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா 10 லட்ச ரூபா பாலிசி வந்து 1 கோடி வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுவே 20 வருஷம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பவர் பூஸ்டர். அடுத்து இன்ஃபினைட் கேர், அதாவது ஒரே ஒரு முறை வந்து வரம்பு இல்லாத கிளைம், அதாவது நீங்கள் எத்தனை கோடி இல்லைன்னா எவ்வளோ தொகை வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் பண்ண முடியும் லைஃப் டைமில். அடுத்து கிளைம் ப்ரொடக்டர், அதாவது நான் பேபிள் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து கவர் பண்ணிக்க முடியும். அடுத்து ஹெல்த் செக்கப் பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகையில் 0.5% அதிகபட்சம் 5000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ரூம் மோடிஃபையர், அதாவது உங்கள் பாலிசியில் வந்து பேசிக் பிளான் வந்து சிங்கிள் ஏசி ரூம் தான் தராங்க. நீங்கள் வந்து எனி ரூமாக கூட மாற்றிக்கலாம், இல்லை ஷேரிங் ரூமாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஷேரிங் ரூமாக பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. அடுத்து இன்ஃப்ளேஷன் ப்ரொடக்டர், அதாவது பணவீக்கத்தை பொறுத்து உங்களுடைய காப்பீடு தொகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஜம்ப் ஸ்டார்ட், ஆஸ்துமா, டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் லிபிடியா, ஒபேசிட்டி, அதே மாதிரி கொரோனரி ஆர்டிஸ், அதாவது இதயம் சம்மந்தமான வியாதிகள், இதுக்கெல்லாமே வந்து 31 நாளில் வந்து கவரேஜ் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிஇடி வெயிட்டிங் பீரியடு, உங்களுக்கே தெரியும் பாலிசியில் வந்து 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி 2 வருஷமாவோ இல்லை 1 வருஷமாவோ கம்மி பண்ணிக்க முடியும். அடுத்து ஸ்பெசிஃபிக் இல்னஸ் வெயிட்டிங் பீரியட், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கிட்னி ஸ்டோன், ஹெர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சர்ஜரிக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் கூட 1 வருஷமாக நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். அடுத்து கான்ஃபரன்ஸ் பெனிஃபிட், அதாவது மருத்துவமனையில் 10 நாளுக்கு மேலே தங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து டிஃப்ரெண்ட் அக்கமடேஷன் ரிலீஃப், அதாவது மருத்துவமனையில் தங்குற ஒவ்வொரு நாளும் நாள் ஒன்றுக்கு 1000 ரூபா வீதம் அதிகபட்சம் 10 நாள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து கம்பசனேட் விசிட், அதாவது பாலிசி எடுத்தவர் வந்து வெளியூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வீட்டில் உள்ள ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான செலவு வந்து அதிகபட்சம் 20,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து மெடிக்கல் டிவைஸுக்கும் கவரேஜ் வந்து இவங்க தராங்க, அதாவது சிபிஏபி மிஷின், வென்டிலேட்டரு, வீல் சேரு, இந்த மாதிரி இதுக்கு வந்து கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து நர்சிங் அட் ஹோம், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா நர்சிங் அட் ஹோம் ஃபெசிலிட்டியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நாள் ஒன்றுக்கு 2000, அதிகபட்சம் 10 நாள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து டெலிவரி கவரேஜ் கூட 2 வருஷம் கழித்து கிளைம் பண்ணிக்கலாம். காப்பீடு தொகையில் 10% அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். இதே இந்த டெலிவரி கவரை கூட நம்ம 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் 1 வருஷமாக குறைச்சிக்க முடியும். அதுக்கும் வந்து இவங்க ரைடர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பர்சனல் ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கான ரைடரும் இதில் இருக்குது. அடுத்து 20 கிரிட்டிக்கல் இல்னஸ் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 20 கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துச்சுன்னா லம்சமாக அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. லம்சமாக அமௌண்ட் வாங்குறது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட்டை வந்து நார்மலாக ஹெல்த் இன்சூரன்ஸில் உள்ள படி அதையும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து வாலண்ட்ரி கோபேமெண்ட், நாமளே வந்து ஒரு 10% கோபேமெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் வாலண்ட்ரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அடுத்து நெட்வொர்க் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியத்தில் வந்து 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஆனால் நீங்கள் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதை விட்டு நான் நெட்வொர்க் போயிட்டிங்கன்னா அப்புறம் 20% வந்து கிளைம் தொகையில் வந்து கட் பண்ணுவாங்க. அடுத்து பிஃபிட் அப்படிங்கிற அவுட் பேஷண்ட் கவரும் இதில் தராங்க. அடுத்து வேர்ல்டு வைட் கவர், உலகம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதுக்கு வந்து 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. நீங்கள் வேணும்னா அந்த 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு கூட நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் 1 வருஷமாக. அதுக்கும் தனியாக ரைடர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க.
அடுத்து ஏர் ஆம்புலன்ஸும் வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கும் வந்து இவங்க ரைடர் வந்து வச்சுருக்குறாங்க. அடுத்து என்ஆர்ஐ அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ஒரு என்ஆர்ஐயாக இருக்கீங்க, இந்த பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த என்ஆர்ஐக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் இயரும் ஃபாரினில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசா காப்பி அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீமியத்தில் வந்து 25% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் 5 வருஷம் ஃபாரினில் இருக்கீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கிளைம் பண்ண முடியாது. அடுத்து வந்து கிளைம் ப்ரொடக்டர் மட்டும் ஆட் பண்ணி எவ்வளோ ப்ரீமியம் வரும்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 18,200 வருது. அடுத்து வந்து பவர் பூஸ்டர் அப்படிங்கிற ரைடரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து 20,700 வந்து வருது. பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது பெரியவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் 12 வயசு இருந்தாலும் எடுக்க முடியும். அதிகபட்ச வயசு வந்து 65 வயசு வரைக்கும் எடுத்துக்க முடியும். குழந்தைகளை வந்து 91 நாள்லேருந்து அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் இந்த பிளானில் வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து காப்பீடை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் மினிமம் 10 லட்ச ரூபா எடுத்தால் தான் அந்த ஆடான்லாம் வந்து அதிகமான ஆடான் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்ச வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது அன்லிமிட்டெட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். வரம்பு எதுவுமே கிடையாது. இந்த பாலிசி மூலம் எதுக்கெலாம் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷரு, சுகரு, இதய நோய் இதுக்கெலாம் வந்து பாலிசி எடுத்து 90 நாள் வரைக்கும் கிளைம் பண்ண முடியாது. ஒருவேளை வந்து இதெல்லாம் நீங்கள் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி ஜம்ப் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆட் ஆன் ரைடர் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 31 நாள் கழித்து கிளைம் பண்ணலாம். அடுத்து மற்ற பாலிசியில் உள்ளபடி தான் இதுலேயும் வந்து நிறைய எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. வீடியோ வந்து லென்த் அதிகமாகுங்கிறக்காக நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அடுத்து மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூஷன் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூஷன் இருக்குது, அதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக இவ்வளோ தான் வந்து எக்ஸ்க்ளூஷன். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எது எதுக்கெலாம் கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.